கடுகு போட்டுடலாம். இப்போ நான் கடுகு போடுறேன். கடுகு நல்லா எண்ணெய் சூடாக இருந்ததுனால பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். சில வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் போட்டேன். வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே நம்ம குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 4-5 தக்காளி இருக்கும். தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். நானே மொபைல் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கேமரா லைட்டாக ஷேக் ஆகுது. தக்காளி நல்லா இதில் வெங்காயமும் தக்காளி எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அரைமணி வந்து இங்கே வேக வச்சு வச்சுருக்கிறேன் குக்கரில். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள். இதை வந்து நம்ம இப்படி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயில் வந்து இது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம குழம்புல சேர்க்குறதுக்கு, காரக்குழம்புல சேர்க்க. இப்போ பார்த்தா தெரியும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதை போட்டுடலாம். நல்லா வேகட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நாங்களும் புது புது வீடியோ போட்டுட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா காராமணி நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். வேக வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சாதத்தில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.